இங்க பாரு, உன்ன மாதிரி மரியாதை இல்லாத ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷமா உன்ன மாதிரி ஒரு நன்றி கெட்டவனை நான் பாத்துக்கிட்டு இந்த வீட்டையும் காப்பாத்தினேன். பசங்களுக்கு பணம் சம்பாதிச்சேன். இப்போ எனக்கு என் கம்பெனியோட எம்டி ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்காக கௌஷிக் எனக்கு உதவி பண்றாரு. ஆனா நீ எனக்கு சாப்பிடறதுக்கு சமைச்சு போடவும் கால் அமுக்கி விடவும் தான் லாய்க்கு. உன்னால வேற எதுவும் பண்ண முடியாது தேவ். என்னால எதுவும் பண்ண முடியாதா? உனக்காக நான் இந்த வீட்ல போதும், வாய மூடு தேவ். உன்னை நான் கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கையோட ஒரு பெரிய தப்பா நினைக்கிறேன். நீ எனக்கு ஒரு பெரிய சுமை, தெரிஞ்சுக்க. சுமையா? நீ கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்த 5 வருஷமா நான் தான் உனக்கு ஊட்டி விட்டேன், மருந்து மாத்திரை கொடுத்தேன், ராத்திரி பகல்னு பார்க்காம உன்னை பாத்துக்கிட்டேன், உனக்காகவே வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு உனக்கு நான் ஒரு சுமன்னு நீ என்கிட்ட சொல்ற. தேவ், நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்க. இனிமே என் கூட வாழணும்னு நினைச்சா அது பெரிய தப்பு. ஒருவேளை உனக்கு தப்பா தெரிஞ்சா இந்த தப்பு தான் எனக்கு சரி. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மமும் இதே தப்ப நான் திரும்ப செய்வேன். 7 ஜென்மமா? அதுவும் எனக்கா? இந்த நிலைமையிலும் நான் உன் கூட இருப்பேன். உன்னோட பசங்க இனி என்னோட பசங்க. அன்னைக்கு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்ட அந்த சத்தியத்தை நீ மறந்துட்டியா ஆனந்திதா? உன்னால என் அம்மாவோட கடைசி நிமிஷத்துல கூட என்னால அவங்க கூட இருக்க முடியல. சத்தியமா? நீ இதுவரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் உன் விருப்பப்படி செஞ்ச. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. இங்க பார் தேவ், உன் விருப்பப்படிதான் நீ ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்த. அப்போத்துல இருந்து நீ ஏன் பணத்துல தான் வாழ்ற. நீ எனக்கு கடனா கொடுத்த பணத்தையும் நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்டேன் தேவ். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஹனி, ஐம் சாரி. இப்ப என்னால உன் புருஷன் கூட நீ சண்டை போடுற. இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நியூ இயர், நான் இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த நியூ இயருக்கு நான் கொடுக்குற அன்பான கிஃப்ட். மா, இந்த டைமண்ட் பெண்டன்ட் தானே நீங்க ரொம்ப வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க? கௌஷிக், நீங்க இது எல்லாத்தையும் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? அன்னைக்கு இந்த பெண்டன்ட்டை நீ ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்த. நான் உன்னோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இது உனக்கு கிடைக்க போற ப்ரொமோஷனுக்கான கிஃப்ட். எம்டி ஆனந்திதா. நான் இது நாள் வரைக்கும் அம்மா இவ்ளோ சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்ல. இந்த சந்தோஷத்துக்காக தேங்க்யூ அங்கிள். நீங்க உண்மையிலேயே அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. நீ ஏன் பொண்டாட்டிய லவ் பண்றியா? ஆமா, அது உன் கூட தான் வாழ்றதுக்கு ஆனந்திதாக்கு மகிழ்ச்சின்னா நான் பின்வாங்குறதுக்கும் தயாரா இருக்கேன். அங்கிள், உங்க கூட வாழ்றதுதான் எங்க அம்மாக்கு பிடிச்சிருக்கு. அதனால நீங்க இங்க இருந்து போகவே கூடாது. போக வேண்டியவரு இன்னொருத்தர் தான். அப்பா, அம்மா உங்க கூட சந்தோஷமாவே இல்ல. கௌஷிக் அங்கிள் கூட தான் அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. அது இன்னும் உங்க கண்ணுக்கு தெரியலனா நீங்க ஒரு குருட. ஆனா எங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியுதுப்பா.